என் பெயர் திவ்யா. வயது 22. இந்த வயதில் ஒரு பெண் தன் வாழ்க்கையின் மிக அழகான அத்தியாயத்தை எழுதிக் கொண்டிருப்பாள். ஆனால் நான் என் வாழ்க்கையின் மிக சிக்கலான ஒரு புதிரை விடுவித்துக் கொண்டிருந்தேன். காதல் திருமணம் செய்து கொண்ட பாவத்திற்காக புகுந்த வீட்டில் நான் அனுபவிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு புது அத்தியாயத்தை எனக்கு கற்றுத்தந்தது. என் கணவர் ஆகாஷ் மென்பொருள் பொறியாளர். எங்கள் காதல் கல்லூரியில் மெல்ல மெல்ல அரும்பி வீட்டின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் திருமணத்தில் முடிந்தது. ஆகாஷின் அம்மா அவர் சிறுவயதிலேயே தவறிவிட்டார். அப்பா ராஜசேகரன் ஒரு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி. ஆகாஷுக்கு ஒரு தங்கை சங்கீதா, அவளுக்கும் திருமணமாகிவிட்டது. சென்னை புறநகரில் பசுமை சூழ்ந்த ஒரு தனி வீட்டில் எங்கள் வாழ்க்கை தொடங்கியது. ஆகாஷின் அன்பில் நான் உலகை மறந்தேன். ஆனால் அந்த சந்தோஷம் நீண்ட நாள் நீடிக்கவில்லை. திருமணமான 6வது மாதம் ஆகாஷுக்கு ஆஸ்திரேலியாவில் வேலை கிடைத்தது. என் கனவுகள் கலைந்து போயின. அவரை பிரிய மனமில்லாமல் நான் அழுதபோது, கொஞ்ச நாள்தான் திவ்யா, சீக்கிரம் உன்னையும் அங்க கூட்டிட்டு போயிடுறேன் என்று என் கண்ணீரை துடைத்துவிட்டு விமானம் ஏறினார். இப்போது இந்த வீட்டில் நானும் என் மாமனாரும் மட்டுமே. ஆரம்பத்தில் மாமனார் என்னிடம் எதுவும் பேச மாட்டார். ஒருவிதமான இறுக்கமான மௌனம் எங்கள் இருவருக்கும் இடையே நிலவியது. நான் அவரிடம் பேச முயற்சிக்கும் போதெல்லாம் சரி என்பதை தாண்டி அவரிடமிருந்து எந்த வார்த்தையும் வராது. எனக்கு அவரை மிகவும் பிடித்திருந்தது. ஆகாஷின் அப்பா என் அப்பா மாதிரி. ஆனால் அவருக்கு என்னை சுத்தமாக பிடிக்கவில்லை என்பது மட்டும் எனக்கு நன்றாகவே புரிந்தது. காதல் திருமணம் செய்து கொண்டவள் என்ற ஒற்றை காரணத்திற்காக என் மீது இவ்வளவு கோபமா என்று நான் பலமுறை வருந்தியதுண்டு. ஒரு நாள் நான் பீரோவை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது என் மாமனாரின் அறைக்குள்ளிருந்து ஒரு புகைப்படம் கீழே விழுந்தது. அது ஒரு இளம் பெண்ணின் புகைப்படம். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். யாராக இருக்கும் என்ற குழப்பத்துடன் நான் அதை எடுத்தபோது என் மாமனார் அறைக்குள் நுழைந்தார். அவர் கண்கள் கோபத்தில் சிவந்தன. என் ரூம்ல உனக்கு என்ன வேலை என்று கத்தினார். நான் பயந்து போய், இல்ல மாமா, இந்த போட்டோ கீழே விழுந்திருந்துச்சு, அதான் எடுத்தேன் என்றேன். என் பொருளை எதுக்கு நீ எடுக்கணும்? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் ரூம்குள்ள வருவ என்று அவர் கத்த நான் செய்வதறியாது திகைத்து நின்றேன். நான் வேணும்னு வரல மாமா என்று நான் சொல்வதற்குள், முதல்ல இங்கிருந்து வெளியே போ என்று என் கையிலிருந்த புகைப்படத்தை பிடுங்கிக் கொண்டு கதவை ஓங்கி அறைந்து சாத்தினார். அன்று இரவு சங்கீதா வீட்டிற்கு வந்திருந்தாள். அவள் வந்ததிலிருந்தே என் மீது ஒருவிதமான எரிச்சலுடன் இருப்பது எனக்கு தெரிந்தது. இரவு உணவு சாப்பிடும்போது என் மாமனார் திடீரென்று, திவ்யா, என் ரூம்ல இருந்து 50,000 ரூபாய் காணோம் என்றார். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். எனக்கு எதுவும் தெரியாது மாமா என்றேன். பின்ன யாருக்கு தெரியும்? நீதானே இன்னைக்கு என் ரூம சுத்தம் செஞ்ச. சங்கீதா உடனே, அப்பா, நான் அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி பொண்ணுங்கள வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்கன்னு. இப்ப பாத்தீங்களா, கையில காசு இல்லாம தான் உங்க பையனை லவ் பண்ற மாதிரி நாடகம் ஆடியிருக்கு என்று விஷத்தை கக்கினாள். என் கண்கள் கலங்கின. அக்கா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல என்று நான் கதறினேன். உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும். காலையில என் ரூம்ல இருந்த பணத்தை எடுத்துட்டு இப்போ ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா என்று என் மாமனார் என் மீது திருட்டு பட்டம் கட்டினார். ஆகாஷுக்கு ஃபோன் செய்து நடந்ததை சொன்னேன். அவரும் தன் பங்கிற்கு அப்பாவிடமும் தங்கையிடமும் பேசி பார்த்தார். ஆனால் அவர்கள் கேட்பதாக இல்லை. உன் பொண்டாட்டி ஒரு திருடி, அவளை நம்பாத என்று அவர்கள் ஆகாஷின் மனதிலும் நஞ்சை கலந்தனர். அடுத்த சில நாட்களில் சங்கீதா அடிக்கடி வீட்டிற்கு வர ஆரம்பித்தாள். அவள் வரும்போதெல்லாம் என் மீது இல்லாத பழிகளை சுமத்தி என் மாமனாரை மேலும் மேலும் எனக்கு எதிராக திருப்பினாள். ஒரு நாள் என் கல்லூரி தோழன் கார்த்திக் எங்கள் வீட்டின் அருகில் ஒரு வேலையாக வந்தவன் அப்படியே என்னை பார்க்க வந்திருந்தான். நாங்கள் வாசலில் நின்று பேசிக் கொண்டிருந்த போது சங்கீதா அங்கு வந்தாள். எங்களை பார்த்துவிட்டு ஒருவிதமான ஏளன புன்னகையுடன் உள்ளே சென்றாள். அன்று இரவு என் மாமனார் குடிபோதையில் வீட்டிற்கு வந்தார். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு வாசல்ல நின்னு இன்னொருத்தன் கூட கள்ளத் தொடர்பு வச்சுப்ப என்று என் கன்னத்தில் அடித்தார். நான் நிலை குலைந்து போனேன். மாமா, அவ என் ஃப்ரெண்ட் என்று நான் அழுகுடன் சொன்னேன். ஃப்ரெண்டா? எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஒரு ஒழுக்கம் கெட்டவ, என் பையன் வாழ்க்கைய நாசமாக்க வந்தவ என்று அவர் திட்டிக் கொண்டே இருந்தார். சங்கீதா ஒரு ஓரமாக நின்று இதையெல்லாம் ரசித்துக் கொண்டிருந்தாள். நான் ஆகாஷுக்கு ஃபோன் செய்து, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் என்று அழுதேன். திவ்யா, ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் சீக்கிரம் ஒரு வழி பண்றேன் என்று அவன் கெஞ்சினான். அவன் குரலிலிருந்த இயலாமையை உணர்ந்து நான் மேலும் அமைதியானேன்.
நான் பல வழிகளில் போராடி பார்த்தேன். மாமனாருடனும் சங்கீதாவிடனும் பேசி பார்த்தேன். என் தரப்பு நியாயத்தை விளக்கினேன். ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை. அவர்கள் இருவரும் என்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுவதிலேயே குறியாக இருந்தனர். நாட்கள் செல்ல செல்ல என் மாமனாரின் நடவடிக்கைகள் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தின. அவர் அடிக்கடி வெளியே சென்று நடுராத்திரியில் வீட்டிற்கு வந்தார். யாரிடமோ மெதுவாக போனில் பேசினார். அவர் அறையிலிருந்து சில சமயங்களில் பெண்களின் சிரிப்பு சத்தம் கேட்டது. ஒரு நாள் அவர் வெளியே சென்றிருந்தபோது நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவர் அறைக்குள் நுழைந்தேன். அவர் அலமாரியை திறந்து பார்த்தபோது அங்கே சில பெண்களின் புகைப்படங்கள், விலையுயர்ந்த பரிசுப் பொருட்கள், கட்டுக்கட்டாக காண்டம். என் உலகமே தலைகீழாக சுழன்றது. என் மாமனாருக்கு பல பெண்களுடன் கள்ளத் தொடர்பு இருப்பது எனக்கு தெரிய வந்தது. அந்த பெண்களுக்காக அவர் லட்சக்கணக்கில் செலவு செய்திருப்பதும் எனக்கு புரிந்தது. அப்போதுதான் எனக்கு எல்லாம் புரிந்தது. தன் தவறுகளை மறைப்பதற்காக என் மீது பழி சுமத்தி என்னை இந்த வீட்டை விட்டு விரட்ட பார்க்கிறார். சங்கீதாவும் இதற்கு உடந்தையாக இருக்கிறாள். என் மனதில் ஒருவிதமான கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. நான் இனிமேலும் அமைதியாக இருக்கப் போவதில்லை என்று முடிவு செய்தேன். என் மாமனாரை திருத்த வேண்டும். அதுவும் நான் என் வழியில் திருத்த வேண்டும். நான் ஒரு புதிய திட்டத்தை தீட்டினேன். இந்த ஆட்டத்தில் நானே ராஜாவாகவும் நானே மந்திரியாகவும் இருக்கப் போகிறேன். அடுத்த நாள் காலையில் நான் ஒரு புதிய திவ்யாவாக எழுந்தேன். என் முகத்தில் எந்தவிதமான சோகமோ கவலையோ இல்லை. புன்னகையுடன் என் மாமனாருக்கு காஃபி கொண்டு போய் கொடுத்தேன். அவர் என்னை ஒரு விதமான சந்தேகத்துடன் பார்த்தார். என்ன மாமா, அப்படியே பாக்குறீங்க? நேத்து ராத்திரி சரியா தூங்கலையா என்று நான் கனிவாக கேட்டேன். அவர் எதுவும் பேசாமல் காஃபியை வாங்கிக் கொண்டார். நான் சமையலறையில் அவருக்காக விதவிதமாக சமைத்தேன். அவருக்கு பிடித்த உணவுகளை பார்த்து பார்த்து செய்தேன். சாப்பிடும்போது நானே அவருக்கு பரிமாறினேன். மாமா, உங்களுக்கு இந்த கூட்டு ரொம்ப பிடிக்கும்னு ஆகாஷ் சொல்லியிருக்கான், அதான் செஞ்சேன் என்றேன். அவர் என்னை பார்த்தார். அவர் பார்வையில் ஒரு சிறிய மாற்றம் தெரிந்தது. அன்று முதல் நான் என் மாமனாரை ஒரு குழந்தையைப் போல பார்த்து கொள்ள ஆரம்பித்தேன். அவர் உடை, உணவு, மருந்து என்று எல்லாவற்றையும் நான் கவனித்துக் கொண்டேன். என் நடவடிக்கைகளில் இருந்த உண்மையான அன்பை அவர் உணரத் தொடங்கினார். நான் என் அழகிலும் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். புத்தம் புதிய புடவைகளை அணிந்து தலையில் மல்லிகைப்பூ வைத்து என் மாமனார் முன் வலம் வந்தேன். என் புன்னகையிலும் பேச்சிலும் ஒரு விதமான மயக்கத்தை ஏற்படுத்தினேன். அவர் என்னிடம் மெதுவாக பேச ஆரம்பித்தார். திவ்யா, இன்னைக்கு சாம்பார் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்று பாராட்டினார். நான் வெட்கத்துடன் தேங்க்ஸ் மாமா என்றேன். நான் என் மாமனாரின் தனிமையை பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்தேன். அவர் தனிமையில் வாடுவதை நான் கவனித்தேன். அவருக்கு ஒரு துணை தேவைப்பட்டது. அந்த துணையாக நான் மாறினேன். ஒரு நாள் இரவு அவர் தன் நண்பர்களுடன் மதுவருந்திவிட்டு தள்ளாடியபடியே வீட்டிற்கு வந்தார். நான் ஓடிப்போய் அவரை தாங்கிக் கொண்டேன். ஏன் மாமா இவ்ளோ குடிச்சிங்க என்று நான் அக்கறையுடன் கேட்டேன். என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல திவ்யா என்று அவர் புலம்பினார். நான் அவரை மெதுவாக அறைக்கு அழைத்துச் சென்று படுக்கையில் படுக்க வைத்தேன். அவர் கால்களை அமுக்கிவிட்டேன். அவர் என் கைகளை பிடித்து கொண்டார். திவ்யா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நான் உன்னை ரொம்ப தப்பா புரிஞ்சுகிட்டேன் என்று அவர் கலங்கிய குரலில் சொன்னார். நான் அவர் நெற்றியில் முத்தமிட்டேன். பரவாயில்ல மாமா, இனிமே நான் இருக்க உங்களுக்கு என்றேன். அவரை மெல்ல கட்டிலில் கிடத்தினேன். அவர் ஆசை நாயகிகளுக்காக வாங்கி வைத்திருந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கொள்ள சொன்னார். ட்ரெஸ்ஸை எடுக்கும்போது அதற்கு அடியிலிருந்த காண்டம் பாக்கெட்களும் கீழே விழுந்தது. அவர் முன்னாடியே ட்ரெஸ்ஸை மாற்றினேன். அன்று இரவு நான் அவர் அறையிலேயே தங்கினேன். அவர் அருகில் படுத்துக்கொண்டு அவர் கதைகளை கேட்டேன். அவர் தன் இளமைக்கால காதல், தன் மனைவியின் மரணம் என்று எல்லாவற்றையும் என்னிடம் பகிர்ந்து கொண்டார். நான் அவர் வழிகளை புரிந்து கொண்டேன். என் அன்பு, என் அரவணைப்பு, என் அழகு, என் பேச்சு, என் புன்னகை, என் கண்ணீர் என்று எல்லாவற்றையும் நான் அவருக்காக அர்ப்பணித்தேன். அவர் என் வலையில் மெல்ல மெல்ல சிக்கினார். என் மாமனார் என்னிடம் அன்பாக பழகுவது சங்கீதாவுக்கு பிடிக்கவில்லை. அவள் என் மீது மீண்டும் பழி சுமத்த ஆரம்பித்தாள். அப்பா, அவ உங்கள மயக்கி இந்த சொத்து அபகரிக்க பாக்குறா. அவ ஒரு நாடகக்காரி என்று அவள் என் மாமனாரின் காதில் விஷத்தை விதைத்தாள். ஆனால் இந்த முறை என் மாமனார் அவள் பேச்சை கேட்கவில்லை. சங்கீதா, திவ்யாவை பத்தி தப்பா பேசாத, அவ என் மருமக, என் பொண்ணு மாதிரி என்று அவர் அவளை கடிந்து கொண்டார். சங்கீதாவுக்கு கோபம் தலைக்கேறியது. அவள் என்னிடம் வந்து, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் அப்பாவையே வளைச்சு போடுவ, உன்னை சும்மா விடமாட்டேன் என்று சவால் விட்டாள். நான் அமைதியாக,
உன்னால என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கோ என்றேன். சங்கீதா தன் கணவனுடன் சேர்ந்து எனக்கு எதிராக பல சதித்திட்டங்களை தீட்டினார்கள். ஆனால் நான் அவற்றையெல்லாம் என் புத்திசாலித்தனத்தால் முறியடித்தேன். ஒரு நாள் என் மாமனாரின் கள்ளத்தோழிகளில் ஒருத்தி பணத்திற்காக அவரை மிரட்ட ஆரம்பித்தாள். அவள் தன்னிடம் இருக்கும் அந்தரங்க புகைப்படங்களை வெளியிட்டு விடுவதாக மிரட்டினாள். என் மாமனார் என்னிடம் வந்து, திவ்யா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை எப்படியாவது காப்பாத்து என்று கெஞ்சினார். நான் அந்த பெண்ணை சந்தித்து பேசினேன். அவளிடம், உனக்கு எவ்வளவு பணம் வேணும் என்று கேட்டேன். அவள் ஒரு பெரிய தொகையை சொன்னாள். நான், சரி, நான் தரேன், ஆனா நீ இனிமே என் மாமனார தொந்தரவு பண்ணக்கூடாது என்று கூறினேன். நான் என் நகைகளை விற்று அந்த பணத்தை அவளிடம் கொடுத்தேன். அந்த புகைப்படங்களை வாங்கிக் கொண்டு என் மாமனாரிடம் கொடுத்தேன். 6 மாதங்களுக்குப் பிறகு ஆகாஷ் இந்தியாவுக்கு திரும்பி வந்தார். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு அவர் மிகவும் வருந்தினார். என்னை மன்னிச்சிடு திவ்யா, நான் உன்னை தனிய தவிக்க விட்டுட்டேன் என்று அவர் என் கைகளை பிடித்துக்கொண்டு அழுதார். நான் அவர் கண்ணீரை துடைத்துவிட்டு, பரவாயில்ல ஆகாஷ், இப்ப எல்லாம் சரியாயிருச்சு என்றேன். என் மாமனார் ஆகாஷிடம், டே, திவ்யா ஏன் மருமகள் இல்ல, ஏன் இன்னொரு பொண்ணு, அவளை நல்லா பாத்துக்கோ என்று கூறினார். அன்று முதல் எங்கள் வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. என் மாமனார் எனக்கு ஒரு தந்தையாக, ஒரு நண்பனாக, ஒரு வழிகாட்டியாக மாறினார். சங்கீதாவும் தன் தவறை உணர்ந்து என்னிடம் அன்பாக பழக ஆரம்பித்தாள். இப்போது நாங்கள் ஒரு உண்மையான குடும்பமாக அன்புடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கை புதிரை நான் விடுவித்துவிட்டேன். என் கண்கள் தேடிய அன்பு எனக்கு என் புகுந்த வீட்டிலேயே கிடைத்தது. என் கதை ஒரு பெண்ணின் தைரியத்தின் கதை, ஒரு பெண்ணின் புத்திசாலித்தனத்தில் கதை, ஒரு பெண்ணின் அன்பின் கதை. எல்லா பெண்களுக்கும் நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான். பிரச்சனைகளைக் கண்டு பயந்து ஓடாதீர்கள், அவற்றை எதிர்கொள்ளுங்கள். உங்கள் புத்திசாலித்தனத்தாலும் அன்பாலும் நீங்கள் எதையும் சாதிக்கலாம். இந்த உலகம் உங்களுக்காக காத்திருக்கிறது.